ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள். எங்களை அனைவரும் விஷ் பண்ணுங்க, வாழ்த்துங்க. உங்களை நாங்களும் வாழ்த்துறோம். ஹாய் வியூவர்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள். இன்றைக்கி வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். கேசரி வடை செஞ்சு சாமிக்கு நிவேத்தியம் வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நிவேத்தியம் கேசரி வடை. இன்றைக்கி அஷ்டமி இல்லையா, பைரவருக்கு வடை. முருகர் தனியா என்னம்மா சமையல்? பட்டாணி காலிஃப்ளவர் போட்டு குருமா. இது இட்லிக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். நான் அது மாதிரி தான் வைப்பேன். செம்ம சூப்பராக இருக்கும். காரம்லாம் திட்டமாக போட்டு வைப்பேன். இது பாருங்கள், இட்லி காலையில் இட்லி வேர்க்கடலை சட்னி. இப்போ நான் இட்லி குருமா தொட்டுன்னு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த சாதம், காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு குருமா, கேசரி வடை. எங்களுடைய திருமண நாள் ஸ்பெஷல் கேசரி தான். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் எங்கேயாவது வெளியில் போயிடுவேன். காலிஃப்ளவரை நல்லா கொதி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணியை வேக வச்சுக்கோங்க. சாப்பர்னு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் தான். அந்த காய் சாப்பரில் போட்டு வெங்காயம் தக்காளியை நல்ல பொடியாக அரிஞ்ச மாதிரி ஆகிடும். அது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை எண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பட்டாணி எடுத்து கொட்டி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு தேவையான தண்ணி வச்சு திட்டமாக நல்லா வேக வைங்க. காய் வெந்த உடனே இதுக்கு தாளிப்பு கொடுங்க. பட்டை, அன்னாச்சி பூ எல்லாம் என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டு, சோம்பு எல்லாம் போட்டு, எண்ணெய் கடுகு போட்டு எல்லாம் பொரியிட்டோன்னு 4 பச்சை மிளகா, 4னா போடுங்க. 2 பச்சை மிளகா நல்லா பெருசாக இருந்தால் 2 போடுங்க. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 4 போடுங்க. நல்லா கீனி 2 வெங்காயம், எண்ணெய் கடுகு நல்லா பொரியிட்டோன்னு சொல்லிவிட்டு பட்டை மசாலா சாமான்லாம் போட்டு கீனி வச்ச பச்சை மிளகாயும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி ஒரு கொதிக்கிட்டோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி குருமாவில் ஊற்றி கொத்தமல்லி தூவி சும்மா ஒரு கொதிக்கிட்டோன்னு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும் குருமா. சிம்பிளாக, அதிகமான வேலை கிடையாது. குருமா வைக்கிறதுன்றது ஈஸியான வேலை. சுவையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.